திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் முன்பு திருச்சி கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தை கண்டித்து நியாய விலைக் கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் முன்பு திருச்சி கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நியாய விலைக் கடை பணியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் கேட்ட பணியாளர் மீது கொலைமாற்றல் நியாயம் தானா? திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தில் அமராவதி சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றக்கூடிய ரேஷன் கடை நியாய விலைக் கடை விற்பனையாளர் தோழியர் பாத்திமா ரோஷன் அவர்களை அந்த கடையினுடைய வாடகையை ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என்று நிர்வாகம் பணித்தது, நிர்பந்தப்படுத்தியது. இரண்டாவதாக, கட்டுப்பாடற்ற பொருள்களை விற்பதற்கு அந்த நியாய விலைக் கடை பணியாளர் நிர்பந்திக்கப்படுகிறார். ஆனால் அந்த பணியாளர் விற்பதற்கு பதிலாக எல்லா கடைகளிலும் அந்த கடையும் சேர்த்து வெளியால் ஒருவர் பொருள்களை தெரிவித்து வாங்கி அவர் தனியாக வியாபாரம் செய்கிறார். கூட்டுறவுத்துறையினுடைய நிர்வாகத்தில் உள்ள ஒரு ரேஷன் கடைக்கு வராமலேயே லட்சக்கணக்கில் பொருள்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அந்த பொருள்களை வெளியில் விற்று ஒருவர் கோடீஸ்வரராக மாறியிருக்கிறார். அவருக்கு மாதந்தோறும் கப்பம் கட்ட வேண்டும் என்ற நிர்பந்தமும் வருகின்றது. கடை வாடகை செலுத்த வேண்டும், மாதந்தோறும் கப்பம் செலுத்த வேண்டும். அந்த கடையின் பேரிலே பொருள்களை தருவித்து அதை விற்பனை செய்து லாபம் கொழிக்கக்கூடிய ஒரு அவனுக்கு அந்த பெண் பணியாளர் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற நியாயத்தை கேட்ட அந்த பணியாளரை மிரட்டியிருக்கிறார்கள், பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பணியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்கள். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது, மனு கொடுக்கப்பட்டுள்ளது, நிர்வாகத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெண்டையும் கொடுத்த பிறகு அந்த அம்மா எல்லா சங்கத்துக்கும் சென்று பார்த்துவிட்டு கடைசியாக எல்லா சங்கமும் கைவிரித்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்திற்கு வந்தார்கள். அதை எடுத்து நாங்கள் செய்ய துவங்கியவுடன் கொலை மிரட்டல் விடுத்த அதே நிர்வாகம் அவர் மீது, அவருடைய மகன் மீது பொய் கஞ்சா வழக்கு போட்டிருக்கிறது. இதையெல்லாம் சென்று கேட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை தொடுத்து விட்டார்கள். என்ன நடவடிக்கை? திடீரென்று சம்பள குறைப்பு, ஒரு சங்கத்தில் சேர வேண்டும், சேராவிட்டால் சம்பளம் குறைக்கப்படும் என்ற கேடுகட்ட நிர்வாகம் அமராவதி சூப்பர் மார்க்கெட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு பணியாளரை பற்றி ஒரு சிறிய புகாரை கொடுக்கிறார். அந்த புகாரை பாலியல் புகாராக அந்த நிர்வாகம் மாற்றி, சாதாரண புகாரை பாலியல் புகாராக மாற்றி 2 பேரை நிரந்தர பணிநீக்கம் செய்யக்கூடிய கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறது. இது மட்டுமல்ல, இதே போல அங்குள்ள பணியாளர்களை எல்லாம் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கிறார்கள். 10 ஆண்டு பணி முடித்தால் தேர்வுநிலை, அதையும் மறுக்கிறார்கள். ஆகவே பொய் கஞ்சா வழக்கு, கொலை வழக்கு, கொலை மிரட்டல், சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் அத்துணையும் செய்து கொண்டிருக்கிற அந்த அமராவதி சூப்பர் மார்க்கெட் நிர்வாகத்தின் மீது இதுவரை நாங்கள் கொடுத்த மனுக்கள் மீது அரசோ அதிகாரிகளோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக பகலில் இறக்க வேண்டிய பொருட்களை இரவு 12 மணிக்கு கொண்டு வந்து ரேஷன் கடையில் பொருட்களை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். பெண் பணியாளர் பணியாற்றக்கூடிய கடைக்கு இரவு 2 மணிக்கு பொருட்களை இருக்கக்கூடிய கேடுகட்ட, தரங்கட்ட, மானங்கட்ட நிர்வாகம் அமராவதி சூப்பர் மார்க்கெட் திருச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் இதோடு இருக்காது. தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இதே கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அது